ரைட் அண்ட் எஸ்ஏ ம், வடிவுல ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். ஸோ ரெண்டு விஷயம் கேட்கறாங்க, ம், ஒன்னு மாரல், இன்னொன்னு பொலிட்டிக்கல். ஒழுக்கம் ம், மற்றும் அரசியல் மனப்பாங்கு பற்றி ஒரு ம். கட்டுரை எழுதுக அப்படிங்கிறது. இப்ப ஒழுக்கம் ஓகே. அப்படின்னா அரசியலும் ஒழுக்கமும் வேற வேறங்கிறத வந்து ஒரு பொது புத்தியில ரொம்ப நாளாவே நிறைய ஓகே. மீடியம் வழியா வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஓகே. எத்திக்ஸ் சப்ஜெக்டுக்குள்ள ஒழுக்கம் மற்றும் அரசியல்ங்கிறத கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சோ ம். அரசியல் மனப்பாங்கு இது ரெண்டையும் பத்தின ஒரு கட்டுரை சார். இதுக்கான ஆன்சர் சரி, இப்ப இதுல என்னன்னா ஒரு கட்டுரை தான் எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மாரல் ஆட்டிடியூட்னா என்ன, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்னா என்ன. ஸோ அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா மாரல் ஆட்டிடியூட்ல என்னென்ன வரும், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ல என்னென்ன வரும், இது ஏன் முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும் நம்ம என்னென்ன எழுத போறோம். அப்பனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு முதல்ல என்னென்ன தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் எக்ஸ்பிளனேஷன், அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எழுதணும், அப்புறம் ஏன் முக்கியம்னு எழுதணும். இது இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது எழுதணும். புரியுதா? அவ்வளவுதானே. ஸோ இந்த 4 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஆன்சர் எழுதும்போது எந்த சிக்கலும் வராது. சரி, இப்போ மாரல் ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன? மாரல்னா மொராலிட்டி ஆர் மாரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல்யூ பேஸ்டு, வேல்யூஸ் பிரின்சிபிள்ஸ். ஸோ மாரல் பிரின்சிபிள்ஸா இருக்கலாம், இல்லை மாரல் வேல்யூஸா இருக்கலாம், என்னோட சோஷியல் வேல்யூஸா இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து என்னோட மனப்பான்மையை மாத்தும். கரெக்டா? நான் எந்த சமுதாயத்துல வளர்றேன், நான் எந்த சூழல்ல வளர்றேன் அப்படின்றத பொறுத்து தான் என்னோட மன ஓட்டம் இருக்கும். அப்ப என்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஆனா அந்த பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த மாரல் வேல்யூஸை பொறுத்து இருக்கும். அந்த மாரல் வேல்யூஸ் என்னோட வளர்ச்சியை வளரும் சூழலை பொறுத்து இருக்கும். கரெக்டா? இதுதான் மாரல் ஆட்டிடியூடோட அடிப்படை. பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? நான் வளரக்கூடிய என்னோட சமூகத்துல இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் களம் இருக்கும், கேரளால ஒரு மாதிரி இருக்கும், யூபியில ஒரு மாதிரி இருக்கும், நார்த் ஈஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். அந்த சூழல்ல வளரக்கூடிய நபர்கள் அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அது வேற மாதிரி தான் இருக்கும். அப்ப சிந்தனை ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ கர்நாடகால இருக்கவங்களுக்கும் குஜராத்ல இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரியான அரசியல் சிந்தனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ந்த பாக்குற லீடர்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். ரைட்? ஸோ இப்ப ஜார்க்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிலையான அரசே இப்பதான் வந்திருக்கு. இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் நிலையான அரசு. அப்ப அவங்க தனியா பிரிச்சு ஒரு மாநிலம் ஆக்குனதுல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு, அதாவது 3 கவர்மெண்ட் நிலையான கவர்மெண்டே கிடையாது. அப்ப அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கும்? பல லீடர்ஸ், இன்னைக்கு இருக்கிற சிஎம் நாளைக்கு இருக்க மாட்டாரு, திடீர்னு ஆட்சிக்கு வந்துடும், வேற யாராவது இருப்பாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடோட அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? கவர்னன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கும். ஒரு கவர்மெண்ட்னா நிலையா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே தமிழ்நாட்டிலேயே மற்ற இடங்கள்லயே எப்படி இருக்கும்? அங்க ஆட்சி கவிழ்ப்பு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஆனா அங்க அரசோட பார்வையோ இல்ல அரசு மீது இருக்கக்கூடிய அந்த பார்வையோ வேற மாதிரி இருக்கும். அப்போ பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இங்க வேற மாதிரி இருக்கும். சரியா? வெஸ்ட் அப்போ பெங்கால் ஒரிசால அங்க வேற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு மாதிரியான அந்த அரசியல் மனப்பான்மை இருக்கும். ஏன்? ஏன்னா கள சூழல் வேற, அவங்க சமூக பார்வை வேற. எது உங்களுக்கு அது சரியில்லாம இருக்கலாம், நான் உங்களுக்கு அது சரியா இருக்கலாம். அவங்களுக்கு அது தேவைப்படுறதா இருக்கலாம், உங்களுக்கு அது தேவைப்படாம இருக்கலாம். தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். காட் இட்? ஸோ இதுதான் அடிப்படையான சில விஷயங்கள் நீங்க அதுல எழுத வேண்டியது. ஸோ மாரல் ஆட்டிடியூட்னா என்ன, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்னா என்ன, அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், அடுத்து இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவம் என்ன, ஸோ இல்ல இது எப்படி வருது, இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இல்ல மாரல் ஆட்டிடியூட் எப்படி கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட எப்படி கொண்டு வர்றது, வளர்க்கறது, ஐடியாலஜிஸ் மூலமா வளர்க்கலாம். கரெக்டா? ஸோ கொள்கைகள் மூலமாவோ ஐடியாலஜிஸ் மூலமாவோ வளர்க்கலாம். இல்ல சில அரசியல் குழுக்கள் இருக்கும், ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து உங்க ஆட்டிடியூட மாத்துவாங்க. சோசியல் மீடியா சில நேரம் மாத்தும். இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாம் மாத்தும் உங்களோட அரசியல் பார்வை, ஏன்னா இன்னொரு கூற அது சொல்லும், அப்ப அதை மாத்தும். அப்புறம் பவர், இப்போ யார் அரசியல் இதுல இருக்காங்களோ, பவர்ல இருக்காங்களோ, அவங்களோட அத்தாரிட்டி பவர் எப்படி யூஸ் பண்றாங்க, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான கருத்தாக்கங்களை உருவாக்குறாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரசியல் பார்வையை மாற்றும். அப்ப அரசியல் அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட மாற்றக்கூடியது. இதே மாதிரிதான் மாரல் ஆட்டிடியூட மாற்றக்கூடியது. இதெல்லாம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொசைட்டி, கல்ச்சர், ஓகே, சோஷியல் மீடியா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாரல் ஆட்டிடியூட மாத்தக்கூடியது. அப்ப நம்ம 3 விஷயம் பேசிட்டோம். டெஃபினிஷன், பேசிஸ், எப்படி கொண்டு வர்றது அவர் எப்படி வளர்க்கறது அப்படின்றத சொல்லிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இது இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். ஸோ மாரல் ஆட்டிடியூடுக்கும் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பேசலாம். அப்படி இல்லைன்னா இடம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் வரும் அப்படின்னா இதோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு முடிச்சிடும். இது ஏன் ஒரு நபருக்கு முக்கியம்? அப்போ ஏன் முக்கியம்? நம்ம எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னா இது முக்கியம். மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் முக்கியம். எனக்கு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இல்லாம இப்ப நான் நார்த் ஈஸ்ட்ல போய் வேலை பார்க்கறேன் அப்படின்னா எப்படி என்னால அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு நன்மைகள் செய்ய முடியும்? பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இருந்தா தானே முடியும். சில மாரல் வேல்யூஸ் இருந்தாதான் நான் ஐயோ இவங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கும் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு தூரத்துல இருந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க, அப்போ இவங்களுக்கு இந்த வேலையை நான் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்ன்ற அந்த எம்பத்தி எப்படி வர்றது? அப்போ மாரல் வேல்யூ இருந்தாதான் முடியும். மாரல் வேல்யூ உங்களுக்கு கொடுக்காம மாரல் ஆட்டிடியூட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த எம்பத்தி வராது. அப்போ இதனால வரக்கூடிய முக்கியத்துவம் அப்படி இல்லைன்னா குறைகள் என்னன்னு எழுதிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளஷ்டா ஒரு எஸ்ஏ வரும். ஸோ எஸ்ஏ இல்லைன்னா ரைட் அ நோட்டு இல்ல டீடைல்டு அக்கௌண்ட் இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டினா இருந்தா ஆதி முதல் அந்த வரைக்கும் எழுதுறது பெட்டர். ஸோ டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு அது கான்செப்ட், அதோட முக்கியத்துவம், அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், அது இல்லைன்னா என்ன நடக்கும். சிம்பிள். திருக்குறள்ல என்ன சொல்றாரு அதே மாதிரிதான். திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் பண்புடைமைனா பண்புனா என்னன்னு சொல்லுவாரு. அப்புறம் பண்பு ஏன் இருக்கணும், யாருக்கு இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், அது வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படிதானே இருக்கு. அதே தான் நம்மளும் அதே அப்ரோச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு கடைசியில அது இல்லைன்னா என்ன நடக்கும்ன்ற வரைக்கும் எழுதணும். நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ரிப்பீட்டேஷன் என்ன புரிய வருது அப்படின்னா, யூபிஎஸ்சி எத்திக்ஸ் வரும்போது ஒரு பேச்சு எல்லாத்தையும் அடிப்பட்டது என்ன அப்படின்னா, இட்ஸ் மோர் ஆன் லாங்குவேஜ், மோர் ஆன் வொக்காபுலரி அப்படின்னு சொல்லி பெரிய இது பண்ணுச்சு. இப்ப தமிழ்லையுமே இந்த ப்ராப்ளம் வருதா? நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய அதான் நான் முதல்ல சொன்ன விஷயம்தான். அந்த வார்த்தைகள் மட்டும் முக்கியம். இப்ப எம்பத்தி, கம்பேஷன், ரைட், இன்டெகிரிட்டி, இதுக்கான தமிழ் வார்த்தைகள் முக்கியம். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு மீதிய பூரா நார்மல் ஆன்சர் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சோ நமக்கு இது ஒரு டெப்தான ரீடு கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஜென்ரலா எனக்கு எத்திக்ஸ் நான் வந்து மனசுல ஒரு அறம் சார்ந்த ஆளுதான் அப்படின்னு போய் எழுத முடியாது. அப்படிலாம் எழுத முடியாது. புரிதல் இருக்கு. ஏன்னா இப்போ இதுல சிக்கல் என்னன்னா வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டெகிரிட்டி இப்போ எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ஓகே, ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, ப்ராபிட்டி, இது 4மே பாத்தீங்கன்னா ஒழுக்கம் சார்ந்த விஷயம். இப்ப இது 4க்கு எந்த வித்தியாசம்? நான் எதை எப்ப யூஸ் பண்ணணும், நான் சொல்ல புரியுதா? இதுதான் எத்திக்ஸ் படிக்கிறதுக்கான அடிப்படை. எத்திக்ஸ் படிக்கிறன்றது வெறும் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா லிஸ்ட் ஆஃப் கோடு படிச்சுட்டு போறது கிடையாது. எந்த வார்த்தையை நான் எங்க பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறது தான் எத்திக்ஸ் பேப்பர். இன்டெகிரிட்டிக்கும் ஆனஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், இம்பார்ஷியாலிட்டிக்கும் ஏ பொலிட்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம், ஆர் நியூட்ரலிட்டிக்கு என்ன வித்தியாசம். நான் இம்பார்ஷியல்னு சொல்றேன், நான் நியூட்ரல்னு சொல்றேன், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது நான் எது பாசிட்டிவா பாக்குறேன், எது நெகட்டிவா பார்க்கணும், இல்ல எது யாருக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேப்பரோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களோட பிளெண்டான தாட்ஸ் ப்ராசஸ வந்து இன்னும் ஷார்பன் பண்ணணும். அந்த போடணும். அதான் பின் பாயிண்டட் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வேணும். பின் பாயிண்டட் டிஃபரன்ஸ் வேணும். அதான் நான் சொல்றேன். இப்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்கும் ஆனஸ்டிக்கும் வித்தியாசம் புரியல அப்படின்னா இங்க இன்டெகிரிட்டி எழுதணும், எங்க ஆனஸ்டி எழுதணும்னு இருக்கு. பர்சனல் இன்டெகிரிட்டியும் இருக்கு, ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியும் இருக்குது. அப்ப பர்சனல் இன்டெகிரிட்டினா என்ன, ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டினா என்ன, ரெண்டுத்துக்கும் கூறு இருக்குல்ல, வேறுபாடு இருக்குல்ல, அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம படிக்கிறது அதுதான் படிக்கணும். அப்ஜெக்டிவிட்டினா என்ன, சப்ஜெக்டிவிட்டினா என்ன, எம்பத்திக்கும் கம்பேஷனுக்கும் என்ன வித்தியாசம், நான் எப்ப கம்பேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணும், எப்ப எம்பத்தின்ற வார்த்தை யூஸ் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம எத்திக்ஸ் பத்தியும் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஏன்னா எத்திக்ஸ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருந்துட்டே இருக்கு. அது வந்து தமிழ் வழியில சேலஞ்ச் பண்றதுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமாவே மாறி இந்த 50 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இதா மாறிடக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா